بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو سلكوا جحر ضب لسلكتموه. قلنا يا رسول الله اليهود والنصارى؟ قال النبي صلى الله عليه وسلم: فمن؟ رواه الشيخان البخاري ومسلم في صحيحيهما أو كما قال عليه الصلاة والسلام. அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ், அவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, தாயுடைய கற்பறைகளில் தான் நாடிய தோற்றத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, சிரிக்க வைப்பவன், அழ வைப்பவன். வ அன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா, மௌத்தாக்குபவன், ஹயாத்தாக்குபவன். வ அன்னஹு خلق الزوجين الذكر والأنثى, ஆண் பெண் ஜோடியாக படைத்தவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக உவமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாரும் கிடையாது என்பதாக சங்கையான இந்த மிம்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். சலாத்தெனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் நபிகுல திலகம், மனு குலத்தின் மகுடம், நற்குணத்தின் தாயகம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அண்ணல் எம்பெருமானின் அழகிய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறிப்பிசகாமல் அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள், கண்ணியமிக்க மனைவிமார்கள், கியாம நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரகாலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான உலமாக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை மௌத் வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் ஹுத்பா பிரசங்கம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ்.
அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப பயங்கரமான ஒரு சோதனையான ஒரு காலத்தில் அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை திருமிதியில் பதிவாக இருக்கிறது, அஸ்ஸாபிரு அலா தீனிஹி. இந்த காலத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பது, இஸ்லாத்தை பாதுகாப்பது, கல் காபிதி அலா ஜம்ரத்தின் மினன் நார், உள்ளங்கையில் நெருப்பு தணலை வைத்திருப்பது எவ்வளோ பயங்கரமான காலமோ அதைவிட பயங்கரம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது, யுஸ்பிஹு ரஜுலு முஃமினா வ யும்சி காஃபிரா. இது எவ்வளோ பயங்கரமான காலம் என்றால், ஒரு மனிதர் காலையில் ஈமானோடு இருப்பார், மாலையில் காஃபிராக மாறுவார். வ யும்சி முஃமினா வ யுஸ்பிஹு காஃபிரா, மாலையில் முஃமினாக இருப்பார், காலையில் காஃபிராக மாறுவார். யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா, அற்ப துனியாவுக்காக, அற்ப உலகத்துக்காக தன்னுடைய மார்க்கத்தையே விற்று விடுவான். உலகத்தில் மார்க்கத்துக்கு கொடுக்காத மதிப்பை அழிந்து போகக்கூடிய துனியாவுக்கு கொடுப்பான். சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது, பாதிரு பில் அமாலி ஃபிதனன் ககிதஇல் லைலில் முத்லிம். இரவுடைய இருட்டு எப்படி படிப்படியாக கூடிக்கொண்டே செல்லுமோ அதே போல இந்த காலம் ஈமானுடைய சோதனைகள், ஃபித்னாக்கள் கூடிக்கொண்டே செல்லும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாமிஉ திர்மிதியில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவ்வளவு பயங்கரமான காலம் என்றால், யூஷிகுல் உமமு அன் ததாஅ அலைக்கும் கமா ததாஅல் அகலத்து இலா கஸ்அதிஹா. சாப்பாட்டு ராமர்கள், சாப்பாட்டு பிரியர்கள், சாப்பாட்டு தட்டின் பக்கம், சாப்பாட்டு சஹானின் பக்கம் எப்படி ஒருவருக்கொருவர் அழைப்பு விடுத்துக் கொண்டு போட்டி போட்டுக் கொண்டு ஓடி வருவார்களோ இதே போல இஸ்லாத்தின் எதிரிகள் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் அழிப்பதற்காக ஒன்று திரள்வார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமஇதின் யா ரசூலல்லாஹ். அந்த காலத்தில் யா ரசூலல்லாஹ் நாம் எண்ணிக்கையில் குறைவாக இருப்போமா, சிறுபான்மையாக இருப்போமா? ஏன் எங்களை அழிப்பதற்காக காஃபிர்கள் எல்லாம் ஒன்று திரள வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் அன்தும் கஸீர். இல்லை, நீங்கள் தான் எண்ணிக்கையில் அதிகமானவர்களாக இருப்பீர்கள், நீங்கள் தான் எண்ணிக்கையில் அதிகமானவர்களாக இருப்பீர்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக உலகத்தில் கண்ணால் கண்டது 4 முஸ்லிம்களை தான். முதலாவது ஒரு பெண், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆண்களில் முதலாமவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன். அடிமைகளில் முதலாமவர் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன். சின்ன குழந்தைகளில் முதலாமவர் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன். 4 பேரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இஸ்லாம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதற்கு பின்னால் பத்ர் யுத்தம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. சகோதரர்களே, 4 பேரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இஸ்லாம் 313 உயர்ந்திருந்தது. 313 கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட பத்ர் யுத்தம், உஹது யுத்தத்தில் 1000 முஸ்லிம்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால் கண்டார்கள். சகோதரர்களே, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கையில் 1000ஆக இருந்த முஸ்லிம்கள் 1600 மாறினார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றியின் போது 1600 இருந்த முஸ்லிம்கள் 10000 மாறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜத்துல் வதா அரஃபா மைதானத்தில் 10000 இருந்த முஸ்லிம்கள் 1,24,000 மாறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் தன்னுடைய கையால், தன்னுடைய கண்ணால் கண்டது 1,24,000 முஸ்லிம்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி ஜனாசாவாகி கபருக்கு வைக்கப்பட்டு இந்த வருடத்தோடு 1437 ஆண்டுகள் முடிந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போய் 1447 வருடங்கள் முடிந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 1000 வருடங்களுக்கு பின்னால் 1,24,000 இருந்த முஸ்லிம்களின் எண்ணிக்கை இன்றைக்கு 180 கோடி, 1.8 பில்லியன் முஸ்லிம்ஸ். ஆனால் 1,24,000 முஸ்லிம்களுக்கு இருந்த அல்லாஹ்வுடைய உதவி இந்த 180 கோடி முஸ்லிம்களுக்கு கிடையாது. 1,24,000 முஸ்லிம்களுக்கு இருந்த அல்லாஹ்வுடைய தொடர்பு இப்பொழுது இருக்கக்கூடிய 180 கோடி முஸ்லிம்களுக்கு கிடையாது.
வெறுமனே 300 பேர், 313 பேர் பத்ர் களத்தில். பணம் இருக்கவில்லை, பலம் இருக்கவில்லை, பட்டம் இருக்கவில்லை, பதவி இருக்கவில்லை, ஆட்சி இருக்கவில்லை, அதிகாரம் இருக்கவில்லை, டாம்பீகம் இருக்கவில்லை, படாடோபம் இருக்கவில்லை, பவர் இருக்கவில்லை, வெப்பன்ஸ் இருக்கவில்லை, வாகனம் இருக்கவில்லை. இருந்தது 2 குதிரை, 4-5 ஒட்டகம். 313 பேருடைய துஆ ب5000 من الملائكة مردفين. அல்லாஹ் சொல்றான் 313 பேரை பாதுகாப்பதற்கு 5000 மலக்குமாரை நான் வானத்தில் இருந்து இறக்கினேன். இறக்கி காட்ட முடியுமா சகோதரர்களே மலக்குமாரை? இப்பொழுது ஏன் ஈமானிய பலத்தை தவிர, அல்லாஹ்வுடைய தொடர்பை தவிர மற்ற எல்லாம் டாப் லெவல்ல இருக்கக்கூடிய காலம். ஆனால் அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் வேற எந்த மனிதனுடைய தொடர்பு இருந்தும் சகோதரர்களே இந்த உலகத்தில் என்னாலும் உங்களாலும் எதையும் சாதிக்க முடியாது, எதையும் சாதிக்க முடியாது. அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். அல்லாஹ் நம்முடைய சொத்தை பார்க்க மாட்டான், செல்வத்தை பார்க்க மாட்டான், பலத்தை பார்க்க மாட்டான், தோற்றத்தை பார்க்க மாட்டான். அல்லாஹ் பார்ப்பது யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். உள்ளத்தை அல்லாஹ் பார்ப்பான், செயலை அல்லாஹ் பார்ப்பான், வெளி தோற்றத்தை அல்லாஹ் பார்ப்பதே கிடையாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை அழிப்பதற்காக எதிரிகள் ஒன்று திரள்வார்கள். கேட்டார்கள், ஏன் நாங்கள் சிறுபான்மையா? இல்லை இல்லை, பல் அன்தும் கஸீர், நீங்க தான் மெஜாரிட்டி, நீங்க தான் பெரும்பான்மை. வலக்கின்னகும் குஸாஉன் ககுஸாஇ ஸைல். ஆனால் நீங்க எண்ணிக்கையில கூடையா இருந்ததால, மெஜாரிட்டியாக இருந்ததால ஒன்றும் அங்க சாதிக்க இயலாது. நீங்க எப்படி தெரியுமா இருப்பீங்க? வெள்ளத்துல அடிபட்டு வார சருகுகளை போல, குப்பைகளை போல இருப்பீங்க. ஏன் தெரியுமா? இந்த காலத்தில், இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் 2 நோய் ஏற்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது நோய் ஹுப்புத் துன்யா, உலக மோகம். இரண்டாவது நோய் வக்கராஹியத்துல் மௌத், மௌத்துடைய வெறுப்பு. சகோதரர்களே, எந்த காலத்தில் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் துனியாவுடைய மோகமும் மௌத்துடைய வெறுப்பும் வருமோ, முஸ்லிம்கள் 180 கோடி அல்ல 1080 கோடியாக மாறினாலும் அந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இறங்க. சகோதரர்களே, பயங்கரமான காலம், ஃபித்னாக்கள் நிறைந்த காலம், சோதனைகள் நிறைந்த காலம், அல்லாஹ்வுடைய தண்டனைகள் அடிக்கடி இறங்கக்கூடிய காலம். பூகம்பங்களும் பூமி அதிர்ச்சிகளும் சுனாமிகளும் காட்டு தீகளும் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்காத இடங்களில் அல்லாஹ்வுடைய தண்டனைகள் இறங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய காலம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படியான காலம் தெரியுமா? லதத்தபிஉன்ன ஸனன மன் கப்லகும். முஸ்லிம்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றாமல், சஹாபாக்களை பின்பற்றாமல் யூத நசாராக்களை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். ஜூஸ், கிறிஸ்டியன்ஸ், இவர்களை தான் முஸ்லிம்கள் பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சும்மா பின்பற்ற மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் தான் முழு முன்மாதிரியும் இருக்கிறது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு ஷிப்ரன் பி ஷிப்ரின், அடி அடியாக, திராஅன் பி திராஇன், அணு அணுவாக, முலம் முலமாக, சான் சானாக, அப்படி என்றா அணு அணுவாக. யூதன் என்னத்தை சாப்பிடுறாரோ, யூதன் எப்படி முடிவெற்றாரோ, யூதன் எப்படி உடுப்பாரோ, யூதன் ஸ்டைல், யூதன் ப்ராடக்ட் முஸ்லிம்கள் பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹத்தா லவ் சலகு ஜுஹ்ர தப்பின் லசலக்துமு. யூதர்கள் போய் ஒரு உடும்பு புத்துக்குள்ள பூந்தா முஸ்லிம்களும் அதுக்குள்ள பூர பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு யூதர்களை பின்பற்றக்கூடியவர்களாக முஸ்லிம் சமுதாயம் மாறிவிடும். சகோதரர்களே, என்றைக்கு மௌத்து வரும் யாருக்கும் தெரியாது. பயங்கரமான ஒரு காலம். என்றைக்கு மௌத்து வரும், என்றைக்கு நம்முடைய கடைசி நாள், என்றைக்கு நம்முடைய ரூஹ் கைப்பற்றப்படும் நினைத்து பாருங்கள். இந்த ஜும்ஆவுடைய நாள், இந்த ஜும்ஆ முடிந்து அசர் தொழுகை வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன் என்பதாக இந்த உலகத்தில் யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது.
அசர் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் அல்ல. மிம்பரில் இருந்து இறங்குவது எனக்கு நிச்சயம் அல்ல. பள்ளியில் இருந்து வீட்டுக்கு போவது உங்களுக்கு நிச்சயம் அல்ல. இப்படியான நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் சகோதரர்களே நாம் திருப்திப்படுத்த வேண்டியது அல்லாஹ்வை. இந்த பயங்கரமான காலம், இந்த மோசமான காலத்தில் நாம் திரும்ப வேண்டியது அல்லாஹ்வின் பக்கம். நாம் உலகத்தில் வாழ வந்தவர்கள் அல்ல, நாம் உலகத்தை ஆள வந்தவர்கள் அல்ல, நாம் இருக்க வந்தவர்கள் அல்ல, நாம் இறக்க வந்தவர்கள், நாம் வாழ வந்தவர்கள் அல்ல, இன்னொரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள். பயங்கரமான வாழ்க்கை அது, ரொம்ப மோசமான வாழ்க்கை அது. அதில் நல்லவர்களை தவிர யாராலும் தப்ப முடியாது. அல்லாஹ் கேட்கிறான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இமாம் சாப் குத்பா ஓதிவிட்டு இரண்டாவது ரக்காத்தில் ஓதுவாரே சூரத்துல் காஷியா. அல்லாஹ் கேட்கிறான், ஹல் அதாக ஹதீசுல் காஷியா. ஏ நபியே, காஷியாவுடைய நியூஸ் உங்களுக்கு வந்ததா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதுறோம். உலமாக்களுக்கு மாத்திரமல்ல, பொதுமக்களுக்கும் பாடம். ஆனால் அதில் என்ன சொல்லப்படுகிறது யாருக்கும் தெரியாது. தெரிந்தால் சகோதரர்களே உலகத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி எல்லாம் போய்விடும். அல்லாஹ் அந்த பேருக்கு, அந்த காஷியாவுக்கு கியாமத்துடைய நாளைக்கு வைத்திருக்கக்கூடிய பெயர் தான் காஷியா. உலகத்துல மௌத்தண்டா மௌத்து தான், அதுக்கு வேற பேர் இல்ல. ஹயாத்திண்டா ஹயாத் தான், அதுக்கு வேற பேர் இல்ல. ஆனா அல்லாஹ் கியாமத் நாளுக்கு மட்டும், மறுமை நாளுக்கு மட்டும், டே ஆஃப் ஜட்ஜ்மென்ட்க்கு மட்டும் அல்லாஹ் குர்ஆன்ல 82 பெயர் சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு பெயரும் பயங்கரமான பெயர். அல் காஷியா, அல் காரியா, அத்தாமத்துல் குப்ரா, அஸ்ஸாஹா, எல்லாம் இடி முழங்குற மாதிரி பெயர். காஷியா என்று அல்லாஹ் கேட்கிறான், காஷியா என்னவென்று தெரியுமா உனக்கு? காஷியா என்ன சகோதரர்களே? கஷிய யக்ஷா என்றால் மூடிக்கொள்ளக்கூடியது என்பது அர்த்தம். மூட போகுது ஒரு நாள். என்ன மூட போகுது சகோதரர்களே? முழு உலக மக்களையும் ஒரு சத்தம் மூட போகுது. என்ன சத்தம்? இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சூர் சத்தம். ஒரு ஊதுதல் தான், ஒரு சத்தம் தான். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் முஸ்தத்ரக் ஹாக்கிமில் வருகிறது. படைக்கப்பட்ட நாளிலிருந்து அவர் 3 தன்மைகளோடு தான் இருக்கிறார். படைக்கப்பட்ட நாளிலிருந்து, முதலாவது படைக்கப்பட்ட நாளிலிருந்து அவர் அந்த சூர் என்ற மைக், அந்த குழலை தன்னுடைய வாயில் வைத்துக் கொண்டு ரெடியா இருக்கிறார். இரண்டாவது, படைக்கப்பட்ட நாளிலிருந்து அவர் கண்ணை மூடியது கிடையாது. படைக்கப்பட்ட நாளிலிருந்து அவர் அரிசை தவிர வேற எதையும் பார்த்தது கிடையாது. அல்லாஹ்ட ஓர்டர் எப்ப வருமோ அப்ப ஊத ஆரம்பித்துருவார். முழு உலகமும் அந்த சத்தத்தை கேட்கும். இந்த பாத்தியா மாவட்டத்தில் நடக்கும் குத்பா ரோட்ல போறவருக்கு விளங்க. உலகத்தில் ஆகப்பெரிய மைக் செட்டிங் ஹரம் ஷரீஃப் 10,000 ஸ்பீக்கர்ஸ் மட்டும் இருக்காது. அதுல நடக்கிற குத்பா பிரசங்கம் அங்கால மிஸ்பலாவை தாண்டினா விளங்க. அல்லாஹ்வுடைய மைக் சிஸ்டம் சகோதரர்களே ஒரு ஊதுதல் தான். அந்த கர்ன் ஒரே ஒரு ஊதுதல் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கெல்லாம் அந்த சத்தம் போக ஆரம்பிக்கும். அந்த சத்தத்தை கேட்ட அனைவரும் மயங்கி on the spotல விழ ஆரம்பிப்பார்கள். இதுதான் காஷியா. ஹல் அதாக ஹதீசுல் காஷியா. இதுதான் காஷியா. தெரியுமா இந்த காஷியாவை பத்தி? தயாரா இந்த காஷியாவுக்கு? இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் பாவத்தை தூக்கி வீசிவிட்டு யார் இந்த காஷியாவுக்கு தயாராகுவாரோ அவர்தான் உண்மையான புத்திசாலி. அல்லாஹ் சொல்கிறான், உலக வாழ்க்கையை மட்டும் வீணாக்கி விட்டு என்னிடம் வந்து விடாதே. உலகத்தில் நான் ரஹ்மானாக இருப்பேன். ரஹ்மான் என்றால் என்ன? மோஸ்ட் கிரேஷியஸ், அளவில்லா அருள். அல்லாஹ் இல்ல என்று சொல்றவனையும் அல்லாஹ் பெரிய மாடி வீட்டுல வாழ வைப்பார். அல்லாஹ்வை தொழாதவனையும் அல்லாஹ் என்ன செய்வான்? சந்தோஷமா வாழ வைப்பான் உலகத்துல.
காரூனுக்கே இரக்கம் காட்டியவன், காரூனை பார்த்தே இரக்கம் காட்டியவன், மூசா அலைஹிஸ்ஸலாத்தையே கண்டித்தவன், தாயை விட எண்ணிக்கையற்ற மடங்கு இரக்கம் உள்ளவன். யா அல்லாஹ்னு கூப்பிட்டா போதும் இரக்கம் காட்ட ரெடியா இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் சொல்றான், அந்த காஷியாவுடைய நாள் நான் ரஹ்மானாக இருக்க மாட்டேன், ரஹீமாக மாறி விடுவேன். என்ன டிஃபரண்ட் ரஹீமுக்கும் ரஹ்மானுக்கும்? ரஹ்மான் என்றாலும் இரக்கம் தான், ரஹீம் என்றாலும் இரக்கம் தான். ரஹீமுக்கும் ரஹ்மானுக்கும் டிஃபரண்ட் என்ன தெரியுமா? ரஹீம் என்றா நல்லவர்களுக்கு மட்டும் கியாமத் நாள்ல இரக்கம் காட்டுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், கியாமத்துடைய நாளையில புகாரியில வருது, இன்ன ரப்பி غضب يوما غضب اليوم غضبا لم يغضب مثله. இந்த கியாமத்துடைய நாளையில் என்னுடைய அல்லாஹ் கோபப்பட்டிருக்கிறான், இதே போல அவன் இதற்கு முன்னால் எப்பயும் கோபப்பட்டது கிடையாது. உலகத்தில் அவனுக்கு பெயர் சபூர், பொறுமையாளன், பொறுத்து கொள்வான். அல்லாஹ்வுக்கு மகன் இருக்குது என்று சொல்றவனையும் பொறுமையோட பார்ப்பான். அல்லாஹ்வுக்கு மனைவி இருக்கு என்று சொன்னவனையும் உலகத்துல வாழ வைக்கிறான். முஸ்லிம்கள் என்ற பெயர்ல தொழுகை இல்லாம, ஜக்காத் இல்லாம, நோன்பு இல்லாம, ஹஜ் இல்லாம, வட்டியோட ஹராத்தோட மியூசிக்கோட வாழக்கூடியவர்களையும் அல்லாஹ் கேவலப்படுத்தாம வாழ வைக்கிறார். பொறுமை, அங்க பொறுமை எல்லாம் கிடையாது. அந்த காஷியாவுடைய நாளையில் எந்த பொறுமையும் கிடையாது, எந்த மன்னிப்பும் கிடையாது. நல்லவர்களாக மாத்திரம் வந்தால் அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான். நல்லவர்கள் இல்லையா, கெட்ட முடிவோட மௌத்தா, அல்லாஹ் சொல்றான், சில முகங்கள் அந்த காஷியாவுடைய நாளில் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும். உலகத்துல பயப்படலையே சகோதரர்களே, எவ்வளவு மிம்பர்கள் இருந்து கத்தியும் பயப்படலே, எவ்வளவு குர்ஆன்களை ஓதியும் பயப்படலே, எவ்வளவு உலமாக்கள் சொல்லியும் பயப்படலே. இங்க யார் பயப்படலையோ அவர் அங்கே பயப்பட ஆரம்பிப்பார். பயப்பட வேண்டும் இங்கே, அழ வேண்டும் இங்கே, கதற வேண்டும் இங்கே, கத்த வேண்டும் இங்கே, கண்ணீர் வடிக்க வேண்டும் இங்கே, தௌபா செய்ய வேண்டும் இங்கே. அங்கே அல்ல. அங்க தொழுகை கிடையாது, தௌபா கிடையாது, துஆக்கள் கபூல் செய்யப்படாது. இங்க ஒவ்வொரு பொசிஷன், அங்க பொசிஷன் எல்லாம் அல்ல, அங்க போஸ்ட் எல்லாம் இல்ல. ஏல பணக்காரன் அரசன் ஆண்டி எல்லாரும் அந்த காஷியாவுடைய நாளையில ஹுஃபாத்தன் செருப்பில்லாம, உராத்தன் உடுப்பில்லாம, உருளன் கத்னா செய்யப்படாமல் எல்லாரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் சரிசமமாக நிறுத்தப்படுவார்கள். உலகத்துல எவ்வளோ வெரைட்டி. பணம் இருந்தா ஒரு மதிப்பு, படிப்பு இருந்தா மதிப்பு, ஏழைய கணக்கெடுக்கிறல்ல, வசதி இல்லாதவன கொஞ்சம் கீழ்த்தரமா பாக்குற, வாகனம் இருந்தா வாங்க வாங்க, வாகனம் இல்லையா அப்படியா. அல்லாஹ் அதெல்லாம் பார்க்க மாட்டான் சகோதரர்களே. உங்களுடைய அமல்களை பார்க்க போறான், உங்களுடைய செயல்களை பார்க்க போறான். நீங்கள் வெற்றியாளரா தோல்வியாளரா உங்களுக்கு தெரியும். நீங்கள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறீங்களா இல்லையா எனக்கும் உங்களுக்கும் தெரியும். ஏமாந்து விடக்கூடாது. உலகத்தில் அல்லாஹ் சொல்றான், ஆமிலத்துன் நாசிபா, ஆமிலத்துன் நாசிபா. கஷ்டப்பட்டு உலகத்தில் அமல் செஞ்சாங்க. என்னத்துக்கு? அல்லாஹ்வுக்காக கஷ்டப்படல. வேற வேற தெய்வங்கள், வேற வேற பாவங்கள், வேற வேற அல்லாஹ் அல்லாத மாற்று காரியங்கள், உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்தா போதும் என்று கஷ்டப்பட்டவர்கள். எல்லா விளக்கங்களும் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதி இருக்கிறார். இப்படி உலகத்துல கஷ்டப்பட்டு அங்க வருவார். அல்லாஹ் சொல்றான், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டும் வேலையில் உலகத்துல தஸ்லா நாரன் ஹாமியா, நீ போகக்கூடிய இடம் ஹாமியா என்ற நரகம். ஹாமியா, ஹாமியா என்ன சகோதரர்களே? படு பயங்கரமாக சூடாக்கப்பட்ட நரகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய முகமெல்லாம் மாறி இருக்கிறது. மாலி அராக முத்தகையிரல் லௌன். ஜிப்ரீல்
ஏன் உங்களோட முகம் எல்லாம் மாக்கி இருக்குது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நரகமும் இல்ல, அவர் மலக்குமாருக்கே பிரசிடென்ட் ஆஃப் மலாயிகா, அவருடைய முகம் எல்லாம் மாறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஏன் உங்களோட முகம் எல்லாம் மாறி இருக்குது? யா ரசூலல்லாஹ், நரகத்தை பத்த வைக்குமாறு, நரகத்தை சூடாக்குமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டது. ஃபஊகித அலைஹா அல்ஃப ஆமின் ஹத்தா மர்ரத். நரகத்துடைய காவலாளிகள் ஜபானியாக்கள் நரகத்தை 1000 வருடங்கள் பத்த வைத்தார்கள். 1000 வருடம் என்றால் உலகத்துடைய 1000, இங்க 1000 வருடம், அங்கே ஒரு நாள். இன்னொரு குர்ஆன் இடத்துல 50 அல்ஃப ஸனா, அங்கே ஒரு நாள், இங்கே 50000 வருஷம் அல்லாஹ் சொல்றான். அப்ப கியாமத் நாளுடைய 1000 வருஷம் கால்குலேட்டர் கொண்டு வந்து தான் கணக்கு போட்டு பார்க்கணும். 1000 வருடங்கள் அல்லாஹ்வுடைய கணக்குப்படி மூட்டப்பட்டது நரகம். சொன்னார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஹத்தா மர்ரத், 1000 வருஷம் பத்திய நெருப்பு சிவப்பு நிறத்தில் பத்த ஆரம்பித்தது. அல்லாஹ் சொன்னானாம், போத இன்னும் 1000 வருஷம் பத்த வைங்க. கேட்கிறதுக்கு லேசா இருக்கலாம், சொல்றதுக்கு லேசா இருக்கலாம். கற்பனை பண்ணி பாருங்கள் சகோதரர்களே, நரகவாதியை நரகத்துக்கு கொண்டு போறல்ல, கியாமத்துடைய நாளையில நாங்க எழும்பி நின்றதோட அல்லாஹ் உங்களையும் எங்களையும் பாதுகாக்கணும். நரகவாதிக்கு அல்லாஹ் நரகத்தை கொண்டு வந்து காட்டுவார். சுனாமி வந்த மாதிரி வளமையா பீச்சுக்கு நாங்க போனோம். ஒரு நாள் டிசம்பர் 2004ஆம் ஆண்டு 26ஆம் தேதி பீச் சொல்லிச்சு எங்களை பாக்குறதுக்கு வந்து. சுனாமி வந்தது பாக்குறதுக்கு வந்து பார்த்துட்டு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போய் கல்முனையில எத்தனையோ 1000, மருதமுனையில எத்தனையோ 1000, காலியில 1000, மாத்தரையில, அம்பாந்தோட்டையில சகோதரர்களே ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்துட்டு கூட்டிட்டு போய். அத போல நரகத்துக்கு முதலாவது நரகவாதி போறல்ல. வஅரத்னா ஜஹன்னம யௌமஇதில் லில் காஃபிரீன அர்பா. அல்லாஹ் கொண்டு காட்டுவானாம், இதான் நரகம் பாரு. இது பொய்யா? இது குர்ஆன், இது புகாரியும் இல்ல, இது முஸ்லிமும் இல்ல, இது ஹதீஸும் இல்ல, இது ஹிஸ்டரியும் அல்ல, இது குர்ஆன், பியூர் குர்ஆன். இதை நம்பாதவன், இதை கேட்டும் பயப்படாதவன் சகோதரர்களே, இதுக்கு பின்னால் திருந்துவது எப்பொழுது? உறுதியெடுங்கள் சகோதரர்களே. இன்றைக்கு அல்ல, வார மாசம் அல்ல, வார நிமிஷம் அல்ல, வார வருடம் அல்ல, வார 27 அல்ல, இந்த நிமிடத்திலிருந்து நான் ஒரு தொழுகை இதுக்கு பின்னால் விட மாட்டேன். ஏன்? ஒரு தொழுகையை விட்டால் ஹதீஸுடைய கணக்கை கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 80,000 வருஷம் நரகத்தடிக்கும். ஒரு தொழுகை வேணும் என்று விட்டார். எத்தனை தொழுகைகள் சகோதரர்களே, எத்தனை பேர் 10 வருடம் 20 வருடம் ஜுமா குத்பா மட்டும்தான், சுபகை கண்டது கிடையாது, சுபகுக்கு வீட்ல லைட் போட்டது கிடையாது. யாரை ஏமாத்துவது? அல்லாஹ்வை ஏமாத்தவா? அல்லாஹ் சொல்றான், உலகத்துடைய சிசிடிவி மாதிரி அல்லாஹ்வுடைய சிசிடிவி. இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. ஒன்றுமே அங்க மிஸ் ஆகாது, அங்க டிலீட் ஃபார்மேட் ஒன்றுமில்ல, எல்லாம் சேவ். அல்லாஹ் நாடினா மட்டும்தான் டிலீட் பண்ணுவான். குர்ஆன் சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னானாம், 2000 வருஷம் பத்திய நெருப்ப பார்த்து 2000 வருஷம் பத்தின நரகம் வெள்ளை கலர்ல பத்த ஆரம்பிச்சு, ஒயிட் கலர் நெருப்பு. அல்லாஹ் சொன்னானாம், இன்னொரு 1000 வருஷம் பத்த வை. அப்ப மொத்தம் 3000 வருஷம். 3000 வருஷம் பத்திய நரகம் கருப்பு நிறத்தில் பத்த ஆரம்பித்தது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஹிய சௌதா. இன்றைக்கும் நரகத்துடைய நிறம் கருப்பு. கருப்பு நெருப்பை நாம் வாழ்க்கையில் கண்டிருக்கிறோமா? முகுலிமா. உலகத்தில் நெருப்பை பத்த வைத்தால் வெளிச்சம் வரும், ஆனால் நரக நெருப்பில் எந்த வெளிச்சமும் கிடையாது, எந்த பிரைட்னஸும் கிடையாது. கேட்டோட ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழ ஆரம்பிச்சாங்க. இதுதான் ஹாமியா, தஸ்லா நாரன் ஹாமியா. பயங்கரமாக சூடேற்றப்பட்ட நரகத்தில் நுழைவான். நரகத்துக்கு வந்ததோட இப்ப முதலாவது ஜூஸ்.
வீட்டுக்கு விருந்தாளி வந்தா நாங்க என்ன செய்வோம்? முதலாவது ஜூஸ் தானே கொடுக்கிறது. இப்ப வந்ததோட ஜூஸ் விருந்து உபசாரம். துஸ்காமின் ஐனின் ஆனியா, குடிக்கக்கூடிய ஜூஸுடைய பெயர் ஆனியா. அழகா இருக்கின்ற பொம்பளை பிள்ளைகளுக்கு பேர் வச்சிடாதீங்க. ஆனியா என்று சொன்னா சூடாக்கப்பட்டு சூடாக்கப்பட்டு இதுக்கு அங்கால சூடாக்கல, அதுக்கு பேர் தான் ஆனியா. பயங்கரமான சூடு கொண்டிருக்குது. விருந்தாளிகள் வந்தா நாங்க ஜூஸ கொண்டு வைத்து கையில கொடுக்கிறது. ஆனா 2 வயசு 3 வயசு பிள்ளைகள் மருந்து கசப்பாக இருந்தா அத கோப்பையில கொடுக்கறல்ல. அம்மா கைய பிடிப்பா, வாப்பா காலை பிடிப்பா, கையையும் காலையும் கட்டி வச்சு வாய் அப்படியே பிடிச்சு ஊத்துவாங்க மருந்து. அல்லாஹ் சொல்றான் துஸ்கா, புகட்டப்படும் குடிப்பாட்டப்படும், கைய கால கட்டி அல்லாஹ் ஊத்துவான். ஆனியா என்ற பானம் அல்லாஹ் சொல்றான் இன்னொரு இடத்துல அத குடிச்சதோட குடலெல்லாம் பூமெல்லாம் துண்டு துண்டாக வெடிச்சு பின் துவாரத்தால கொட்ட ஆரம்பிக்கும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் காப்பாற்றுவானா? தாங்க முடியாது சகோதரர்களே. ஒரு 10 செகண்ட், ஒரு 10 செகண்ட் 10 நெருப்பில் கையை வைப்பதற்கு நமக்கு தைரியம் இருக்கிறது. எந்த பெரிய பாடி பில்டரை கொண்டாங்க, எவ்வளவு பெரிய ரெஸ்லரை கொண்டாங்க, வெப்பானா கையை தாங்கல. அதை எப்படி தாங்குவது? அல்லாஹ் சொல்றான் பானத்தை குடிப்பாட்டி விட்டு சாப்பாடு வரும். சகோதரர்களே, சூறாவை புல்லாக நினைத்து வந்தேன், ஆனால் 2வது 3வது வசனத்திலேயே நேரம் முடிந்து விட்டது. ஆகையால் குர்ஆனை படியுங்கள். இதெல்லாம் லேசான சூறாக்கள் அல்ல. தஃசீரை படியுங்கள், உலமாக்களை பிடித்து விளக்கத்தை படியுங்கள். உலகத்தில் நீங்க என்னத்தை படிச்சு வேலல்ல, அல்லாஹ்வுடைய குர்ஆன் தெரியாதா? அல்லாஹ் கிட்ட ஜீரோ. சகோதரர்களே, திருந்துவோம், மாறுவோம், தொழுகை வீதத்தை அதிகரிப்போம். குடும்பத்தில் எத்தனையோ பேர் தொழுகை இல்லாம இருக்கிறாங்க, கவலைப்படுவோம் இவங்களை பத்தி. ஏழையா இருந்தா கவலைப்படுறோம், சாப்பிட இல்லாட்டி கவலைப்படுறோம், வசதி இல்லாட்டி கவலைப்படுறோம், நோய் இல்லாட்டி கவலைப்படுறோம். நோய் வந்தவன் நரகம் போவதென்று எங்கேயும் வந்தது கிடையாது. வசதி இல்லாதவர் பிச்சைக்காரர் நரகம் போவார், எங்கேயும் வந்தது கிடையாது. வாகனம் இல்லாதவர் நரகம் போவார், எங்கேயும் வந்தது கிடையாது. ஆனால் என்னென்ன காரியங்களை செய்தால் நரகத்தை அல்லாஹ் வாக்களித்திருக்கிறானோ அதெல்லாம் நம்முடைய சமூகத்தில் திட்ட தெளிவாக நடக்கிறது. குறிப்பாக வாலிபர்கள், இந்த போன் ஒன்றும் போதும், அல்லாஹ் பாதுகாக்கணும். உங்களோட உள்ளத்துல கைய வச்சு கேளுங்க. நீங்க இன்றைக்கு மௌத்தா போனா உங்களோட போனை தூக்கி மீசான் தராசுல போட்டா நன்மை தட்டு மாறுமா, தீமை தட்டாக மாறுமா? அதில் இருக்கிற டிக்டாக், அதில் இருக்கிற ஃபேஸ்புக், அதில் இருக்கிற கண்டெக்ட், அதில் இருக்கிற மியூசிக், அதில் இருக்கிற பிலிம்ஸ், அதில் இருக்கிற இன்னும் சில வார்த்தைகள் மிம்பர் மேடைக்கு சொல்றதுக்கு தகுதி இல்லாத வார்த்தைகள். போன கையில் எடுத்து பார்க்கல. ஒரு காலம் பாவத்தை தேடி போகக்கூடிய காலம். இந்த காலம் ஹரம் ஷரீஃப்ல வச்சும் பக்கத்துல ஒருத்தர் பெண்ணோட ஜெட் பண்ணி கொண்டிருக்கிறார். மதீனா முனவ்வரால பக்கத்து பெட்ல ஒருவர் பாட்டு கேட்டுக்கொண்டு தூங்குறார். இமாம் மாலிக் அந்த மதீனாவில் செருப்பு கூட போட மாட்டார். இமாம் மாலிக் ஹரத்துடைய எல்லையில் டாய்லெட் கூட போக மாட்டார். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு எத்தனை தரம் தூங்கினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வருவார். சகோதரர்கள், அந்த புனித பூமியில போய் ஹராம், அந்த புனித பூமியிலையும் பாவம். பாவம் பாவமா விளங்குதில்லை. அல்லாஹ் சொல்றான், எப்ப தெரியுமா விளங்கும்? நரகத்தை கொண்டு நான் காட்டுவேன். யததக்கருல் இன்சான், அப்பதான் ஞானம் பிறக்கும். ஓஹோ, இதுக்கு தான் உலகத்துல உலமாக்கள் சொன்னாங்களா? இதத்தான் சொன்னாங்களா பாவம் பாவம் என்று? இதான் நரகமா? அல்லாஹ் சொல்றான், இப்ப ஞானம் பிறந்து ஒரு பிரயோசனமும் இல்லை, தூக்கி வீசுங்க நரகத்தை. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். இஸ்லாமிய புது வருடம் 1447ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம் முடிய போகுது. அப்படியே துல்ஹிஜ்ஜா மாதம் வந்துரும், துல்ஹிஜ்ஜா மாதம் வந்துரும். அப்படியே அடுத்த வருஷம் அப்படியே மௌத், கபர், சக்கராத், அது போற மஹ்ஷர், அதுக்கு போற சொர்க்கமா நரகமா யாருக்கும் தெரியாது. நீண்ட வாழ்க்கை, நீண்ட காலம், நீடூழி காலம் வாழ வேண்டியிருக்கிறது மௌத்துக்கு பின்னால். ஆகையால் அதற்கு தயாராகுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்
நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக, அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. இந்த ஊரை, இந்த ஊரில் உள்ள உலமாக்களை, மஹல்லாவாசிகளை, இமாம்களை, முஅத்தின்களை யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயா. யா அல்லாஹ் பாவம் செய்தவர்கள் யா அல்லாஹ் நீ மன்னிக்கவில்லை என்றால் எங்களை மன்னிப்பதற்கு யாருமே கிடையாது. யா அல்லாஹ் செய்த பாவத்தின் காரணமாக கெட்ட மௌத்த தந்திராதே யா அல்லாஹ், மோசமான மௌத்த தந்திராதே யா அல்லாஹ், கேவலப்படுத்தி மௌத்தாக்கிறாதே யா அல்லாஹ், நரகத்தை தாங்குற சக்தி எங்களுக்கு இல்லை யா அல்லாஹ். இந்த நிமிடம் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ், இதற்கு பின்னால் தொழுகைகளை வீணாக்க மாட்டோம் யா அல்லாஹ், பாவங்களில் ஈடுபட மாட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்ட, உன்னால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லடியார்களாக எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே ஈருலக வெற்றியை தருவாயாக, இம்மை மறுமையின் வெற்றியை தருவாயாக. யா அல்லாஹ் கடைசி நாளை மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிது நபவியில், ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.